ஹலோ ஜஸ்னோ சேலம் வியூஸ் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் கருவாட்டு பாலத்திட்ட இருக்க கிங் பிரியாணி ஹோட்டலில் தான் இருக்கும். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஷவர்மா தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து யூனிக்காக வந்து பீஃபில் ஷவர்மா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னு சொல்லி அவர்கிட்டே கேட்கலாம் வாங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? சுஹேல். அண்ணா பீஃபில் ஷவர்மா பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? நம்ம கடையில் எல்லாமே பீஃப் வெரைட்டி தான். சரி, நான் ஷவர்மா போடலான்னு ஐடியா பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிக்கனாக தான் போடலான்னு ஐடியா பண்ணோம். சரி, கஸ்டமர்கிட்ட கேட்டோம், எல்லாம் நீங்கள் பீஃப்லேயே ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ பீஃபில் நம்ம ட்ரை பண்ணோம், சக்ஸஸாக போயிட்டு. ஓகே, இந்த பீஃப் ஷவர்மா எப்படி போயிட்டுருக்கு? பீப்புளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு போட்டப்போ கொஞ்சம் நார்மலாக கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்கோம். டைமிங் 6 to 10 தான். மார்னிங்லேருந்து போடுறதில்ல, ஈவினிங்கில் மட்டும்தான் ஷவர்மா போட்டுருக்கோம். பரவாயில்ல, நல்லா போயிட்டு. என்ன வெரைட்டிஸ் தந்துட்டுருக்கீங்க பீஃப் ஷவர்மா? பீஃப் ஷவர்மாவில் பெரி பெரி போட்டிருக்கோம். இப்போ நார்மல் ரெகுலர் இருக்குது, பெரி பெரி இருக்குது, ஸ்பெஷல் இருக்குது, அப்புறம் கார்லிக் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சீஸ் ஷவர்மா அதில் ஆட் பண்ணணும், இன்னும் பண்ணல. இதோட ப்ரைஸஸ் பற்றி சொல்லிடுறீங்களா? ப்ரைஸ் ரெகுலர் வந்து 60, ஸ்பெஷல் வந்து 80, பெரி பெரி 70. அண்ணா இப்போ காமனாக வந்து சிக்கன் ஷவர்மாக்கும் பீஃப் ஷவர்மாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறீங்க இந்த பீஃப் ஷவர்மாவில்? எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக எல்லா ஷவர்மாக்கும் ஆட் பண்ணுறது தான். கேபேஜ், கேரட்டு, அப்புறம் மயோனஸ் நம்மளே மேக் பண்ணுறது தான், ரெடிமேட் கிடையாது. எல்லாமே நம்மளே தான். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மீட் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். வெறும் இந்த எக்ஸ்ட்ரா சைடு இதெல்லாம் எதுவும் இருக்காது. மெயினான மீட் மட்டும்தான் இருக்கும். சாஃப்டாக இருக்கும். நம்ம நீங்கள் பீஃப் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. சிக்கன் எப்படி இருக்குமோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். அண்ணா இந்த ஷீக் ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ மினிட்னா? ஷீக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 or 4 hours ஆகும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 1 o'clock அது மசாலாலாம் ரெடி பண்ணிடுவோம். கறி வந்து அதுக்குன்னு மிஷினில் போட்டு தான் அரைக்கணும். மிஷினில் அரைச்சி மசாலா போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஊற வச்சுருவோம். ஒரு 3 hours 4 hours கரெக்டாக ஈவினிங் ஒரு 5 to 6 ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வேகிற டைமிங் கம்மி தான், ஒரு 2 minutesலேருந்து 3 minutes ஆகும், அவ்வளோதான். இது அந்த ஷீக்கு நீங்கள் பண்ணுறீங்களா, அதுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்க? மசாலா வந்து பார்த்திங்கனாக்கா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறமேட்டா எக்ஸ்ட்ரா வந்து பொட்டுக்கடலை சேர்ப்போம். இன்னும் 2-3 மசாலா இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரத்தினால சொல்கிறேன். இந்த ஷீக்கு பீப்புளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஷீக் நம்ம கடை 1 year போட்டுருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ரெகுலராக எல்லாருமே வருவாங்க. ரொம்ப லாங்லேருந்துலாம் வருவாங்க கஸ்டமர்ஸு. சில டைம் சீக்கிரம் முடிஞ்சிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. இன்னும் ஃபோன் பண்ணி சொல்கிறவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்போம். இது ஒரு ஸ்டிக் எவ்வளோண்ணா காஸ்ட்டு? ஒரு ஸ்டிக் வந்து 20 rupees தான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பீஃப்லேயே வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஃபில் மூளை ஃப்ரை, அதுக்கப்புறமேட்டு கைமா வடை, அதுக்கப்புறம் பீஃப் வறுவல், பீஃப் சில்லிலே வந்து 2 வெரைட்டிஸ் இவங்க தந்துட்டுருக்காங்க. ரெட் சில்லி அண்ட் க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லின்னு சொல்லி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அதோட ரெசிபிஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர்கிட்டே கேட்கலாம் வாங்க. ஆனால் இந்த சில்லிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வெரைட்டிஸ் தந்துருக்கீங்க, ரெட் சில்லி, க்ரீன் சில்லின்னு. அந்த க்ரீன் சில்லிக்கு என்னென்ன ரெசிபிஸ் நான் யூஸ் பண்ணுவீங்க? புதினா, கருவேப்பிலை, மிளகாய் இல்லை அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணுறது. இந்த மசாலாலாம் நீங்கள் எப்படி வீட்டிலே தயாரிப்பீங்களா இல்லை பண்ணுறதாம்மா? ஓனாக ரெடி பண்ணுறது தான். இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு என்னென்ன ரெசிபிஸ் நான் யூஸ் பண்ணுவீங்க? கைமா வந்து கறி வந்து கொத்தி வாங்குகிறோம், கறி கொத்துறோம். புதினா போடுறதுக்கு கருவேப்பிலை, மிளகாய், வரமிளகா, இஞ்சி பூண்டு எல்லாம் மசாலா ரெடி பண்ணி பண்ணுறது தான். கறியை கொத்தி ரெடி பண்ணணும். இந்த ஒரு வடை எவ்வளோண்ணா? 10 ரூபாம்மா பீஸ். ஒரு பீஸ் 10 ரூபா. இது எப்படி அப்படியே சாப்பிட்றதா இல்லை தொட்டுக்கு ஏதாச்சும்? இல்லை, அப்படியே சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். மொத்தமாக நம்ம கடையில் என்னென்ன டிஷ் இருக்குது அப்படியே சொல்லிடுங்க. பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் குஷ்கா, பீஃப் வறுவல், பீஃப் ஈரல் ஃப்ரை,
பீஃப் சில்லி, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, நுரை, ஈரல், மூளை ஃப்ரை, கைமா வடை, சில்லி மஞ்சூரியன் இருக்குது, பீஃப் சில்லி மஞ்சூரியன் இருக்குது, காம்போ ஆஃபர் இருக்குது. பீஃப் பிரியாணி வறுவல் 100 ரூபா, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி பிரியாணி 100 ரூபா. அப்புறம் வந்து ஷீக் கவாப் இருக்குது, பீஃபில் சூப் இருக்குது, பீஃப் ஷவர்மா இருக்குது. கைமா அதுக்கப்புறம் மூளை ஃப்ரை இதெல்லாம் வந்து ஈவினிங் டைம் தான் கிடைக்குமா இல்லை மார்னிங்கும்? வறுவல் பிரியாணி இந்த ஐட்டம் மார்னிங் கிடைக்குமா. ஈவினிங் வந்து மூளை ஃப்ரை இருக்கும், வறுவல், ஷவர்மா, ஷீக்கு எல்லாம் சூப்பு இந்த ஐட்டம்லாம் ஈவினிங் இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் ஷெரீஃப். இதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் நடக்கிற எல்லா நியூஸ் அப்டேட்ஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நவ் சேலத்தினுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.